உறுதிப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர் என்ற தலைப்புல ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 29 வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு 30வது வாரத்துக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். முக்கியமாக இடையில 2 வாரம் ஜான்சன் எடுத்ததை தவிர மற்றபடி பவுலுடைய பாடுகளை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். பவுலுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான பாடுகள் வழியாக சந்தித்தார். ஜான்சன் எடுக்கும் போது பவுல் எந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கையிலே தெளிவுள்ளவராக இருந்தார், கொள்கையிலே உறுதி உள்ளவராக இருந்தார் என்பதை நம்ம படிச்சோம். பவுல் எவ்விதமான உபத்திரவத்தின் பாதை வழியாக கடந்து சென்றார், அந்த உபத்திரவத்தின் பாதையில கடந்து செல்லும் போது அதன் மத்தியிலேயும் எவ்விதமாக உறுதிப்பட்டார் என்பதை படித்துக் கொண்டே வந்தோம். அதுல பவுலுடைய உள்ளத்தை அநேக காரியங்கள் பாதித்தது. பொறாமை பாதித்தது, பகை பாதித்தது, அறியாமை மற்றும் புரியாமை பாதித்ததுன்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சோம். அதுல முக்கியமாக படித்தது யூத மக்களுடைய அறியாமை. ஆண்டவரை அறியாத, இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ளாத மக்கள் மூலமாக பவுல் உபத்திரவப்படுத்தப்பட்டார். ஆனால் அதையும் சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்கு என்று பயன்படுத்தினார். அதே போல அந்நிய மக்கள், புறஜாதியான மக்கள், கிறிஸ்துவை தெய்வமாக வணங்காத மக்கள் மூலமாக பிரச்சனை வந்தது. 3வது சகோதரர்களுடைய அறியாமை. வெளியே இருக்கக்கூடிய மக்கள் பவுலை புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல, ஆனால் பவுலை போன்ற யூதர்கள், பவுலை போன்ற இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் பவுலை புரிந்து கொள்ளவில்லை. அது பவுலுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக நேரத்துல நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், இவர்களே புரிந்து கொள்ளனா மற்றவங்க எப்படி புரிந்து கொள்வாங்க நம்ம சொல்றோம் இல்லையா? அவ்விதமான பாதையில் பவுல் கடந்து சென்றார். ஆனால் அந்த பாதையிலே பவுல் சோர்ந்து போகவில்லை. நம்ம கடந்த முறை படிக்கும் போது இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்தை படிக்க ஆரம்பிச்சோம். 15வது அதிகாரத்துல யூத விசுவாசிகள் மத்தியில ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருகிறது? புதிதாக புறஜாதியாரா இருந்து அல்லது யூதர்கள் அல்லாத பின்னணியத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யூதர்கள் கடைபிடித்து வந்த பாரம்பரியமான காரியங்களை அல்லது மோசே மூலமாக யூதர்களுக்கு சொன்ன காரியங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்களின் பாரம்பரியமான அநேக காரியங்களை பின்பற்ற வேண்டும் சொல்லி சொன்னாங்க. இதை குறித்து பிரச்சனை வருது. என்னதான் நடக்குது? முதலாவது என்ன பார்த்தோம்? தவறான போதகத்தை குறித்து படித்தோம். இதுல 15வது அதிகாரத்துல படித்தோம். 2வது, அந்த தவறான போதகம் எதற்கு நேராக வழி நடத்துகிறது? மிகுந்த வாக்குவாதம், தர்க்கத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. இதை பார்த்த பவுலும் ஆதி திருச்சபையாரும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று தெளிவான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு தெளிவான கடைசியாக ஒரு தீர்மானத்துக்குள்ள வராங்க. எவ்விதமாக இந்த பிரச்சனையை பவுலும் மற்ற விசுவாசிகளும் கையாண்டார்கள்ன்றதை படிச்சுட்டு அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் உள்ள போக போறோம். என்ன நடக்குது? கடைசியாக அந்த ஆதி திருச்சபை ஒரு தெளிவான தீர்மானத்துக்குள்ள வராங்க. 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை நம்ம திருப்பி வச்சுக்கலாம். 15வது அதிகாரம் 12வது 13வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? யாக்கோபு பேசுகிறார். இந்த பகுதியை குறித்து வாரன் வியாஸ் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, 4 விதமான கூட்டங்கள் இங்க நடந்திருக்கும்ன்றாரு. ஒண்ணு என்னன்னா, முதலாவது பப்ளிக் வெல்கம் டு பால். பவுலை வெளிப்படையாக அந்த எருசலேமில் உள்ள திருச்சபையார் வரவேற்கிறார்கள். அது 15வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல என்ன நடக்குது? பவுலும் மற்ற முக்கியமான தலைவர்களும் கூடி இந்த பிரச்சனையை எவ்விதமாக சரி செய்ய வேண்டும் என்று விவாதிக்கிறார்கள். அது கலாத்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல வருது. முதலாவது பவுலுடைய வரவேற்பு, 2வது பவுலும் அன்றைக்கு உள்ள எருசலேமிலே உள்ள தலைவர்களும் கூடி இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க. 3வது செகண்ட் பப்ளிக் மீட்டிங், அதாவது அந்த ஜூடாயிசர்ஸ்
யூத மார்க்கத்தை பின்பற்றினவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங். அது 5வது 6வது வசனங்கள் இந்த 15வது அதிகாரத்துல பார்க்கிறோம். கடைசியாக பப்ளிக் டிசிஷன், இதான் நம்ம இப்போ வாசித்த பகுதியில பார்க்கிறோம். என்ன நடக்குது? இந்த பிரச்சனையை எருசலேமில் உள்ள திருச்சபைக்கு கொண்டு செல்கிறார்கள். அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் சொல்லி யோசிக்கிறாங்க. நான் போன வாரம் சொன்ன மாதிரியே என்ன நடக்குது? 3 விதமான மக்கள் இதற்கான தீர்வு அல்லது இதற்கு என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பேசுறாங்க. ஒண்ணு யாருன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. நமக்கு பவுலை குறித்து படிக்கிறபடினால அதுக்குள்ள நம்ம உள்ள போறது கிடையாது. 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பேதுரு எழும்பி பேசுகிறார். பேதுரு தான் அப்போஸ்தலர்கள்ல மூத்தவர். அப்போஸ்தலர் என்ற வார்த்தை என்றால் என்ன? தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். பேதுரு எழும்பி என்ன பிரசங்கம் பண்றாரு? எவ்விதமாக தன் மூலமாக புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து பேசுகிறார். தன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள் சொன்னா என்ன அர்த்தம்? புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணாமலேயே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பேதுரு பேசுகிறார். இது 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. சீனியர் மட்டும்தான் பேசலுமா அல்லது ஜூனியர்ஸ் மற்றவங்க புதிதாக வந்தவர்கள் பேசக்கூடாதான்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல பவுல் பேசுகிறார். பவுலும் பர்னபாவும் பேசுகிறாங்க. 15, 12 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். தேங்க்யூ சிஸ்டர். முதல்ல பாக்குறோம் பேதுரு பேசுகிறார். 2வது யார் பேசுறாங்கன்னா பவுலும் பர்னபாவும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கர்த்தர் தங்கள் மூலமாக செய்த காரியங்களை பேசுகிறார்கள். ஏன் அவங்க மட்டும் ஒரே ஒரு வசனத்துல அடங்கி இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பவுலும் பர்னபாவும் செய்த ஊழியத்தை குறித்து லூக்கா தெளிவா எழுதியிருக்காரு. அது 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். கர்த்தர் தங்களை கொண்டு என்ன செய்தார்கள் என்பதை குறித்து பேசுறாங்க. பேதுரு பேசினது கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார். பவுலும் பர்னபாவும் பேசும்போது நிகழ்காலத்திலே கர்த்தர் தங்களை கொண்டு என்ன செய்தார் என்பதை குறித்து பேசுறாங்க. 3வது யார் பேசுறாருன்னா யாக்கோபு எழும்பி பேசுகிறார். 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு யார்? இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு சொல்லி படிக்கிறோம். அது மத்தேயு 13வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கலாத்தியர் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இவர் எழும்பி என்ன பேசுறாருன்னா, கர்த்தர் எவ்விதமாக புறஜாதிகளை சந்திக்கிறார் என்பதை குறித்து பேசுகிறார். அவர் பேசும்போது அந்த பகுதியை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் எவ்விதமாக நிறைவேறுகிறது என்பதை குறித்து பேசுகிறார். ஆமோஸ் 9வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியம் எவ்விதமாக கர்த்தர் புறஜாதிகளை சந்தித்தார் என்பதை குறித்து பேசுறாங்க. இது இப்படி பேசி முடிச்ச உடனே 3 காரியங்கள் பேசுகிறார்கள். ஒன்று கடந்த காலத்தை குறித்து பேசுகிறார்கள் பேதுரு. நிகழ்காலத்தை குறித்து பவுலும் பர்னபாவும் பேசுகிறார். எதிர்காலத்துல என்ன செய்ய வேண்டும் அல்லது தீர்க்க தரிசனம் எவ்விதமாக நிறைவேறுகிறது என்பதை குறித்து யாக்கோபு பேசுகிறார். இதை பேசி முடிச்ச உடனே முழு திருச்சபையாக ஒரு தீர்மானத்துக்குள்ள வராங்க. 15வது அதிகாரம் 19, 20வது வசனங்களை வாசிங்க. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலகம் பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நாம் தீர்மானிக்கிறேன். ஒரு தெளிவான தீர்மானத்துக்கு முடிவுக்குள்ள வராங்க. யார்? ஆதி திருச்சபை மக்கள் வராங்க. என்ன தீர்மானத்துக்கு வராங்க? அந்த யூத விசுவாசிகள் அல்லது கள்ள சகோதரர்கள் விருத்த சேதனத்தை முக்கியப்படுத்தக்கூடிய மக்கள் சொன்ன மாதிரி புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லா புறஜாதியாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், அல்லது தீட்டுள்ள மிருகங்களை சாப்பிடக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல மோசே மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த பிரமாணங்களை கை கொள்ள வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்னா அந்த பிரமாணங்கள்ல ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக சொல்றாங்க. மாரல் இஷ்யூஸ்ல வேசித்தனத்திற்கு விலகி இருக்க வேண்டும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும். அது பழைய ஏற்பாட்டுடைய போதனையா தான், புதிய ஏற்பாட்டுடைய போதனையும் தான். ஆனா அதே நேரத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். எதுக்கெல்லாம் விலகி இருக்காங்க? எல்லாத்தையும் சாப்பிடலாம்,
ஆனா ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்? ரத்தத்திலே உயிர் இருக்கிறது என்பதால சாப்பிடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி பிரச்சனை வருகிறது. யார் மூலமாக வருகிறது? சகோதரர்கள் மூலமாக வருகிறது. தவறான உபதேசத்தின் மூலமாக வருகிறது. அந்த பிரச்சனையை பவுலும் பர்னபாவும் கண்டுகொள்ளாம போகாதபடிக்கு மற்ற விசுவாசிகள்கிட்ட கொண்டு போறாங்க. அவங்க உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்தபடியினால இன்னைக்கு நம்ம புறஜாதியான விசுவாசிகள் நமக்கு தெளிவான ஒரு போதனை, தெளிவான ஒரு அறிவு, தெளிவான வழிநடத்துதல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனையின் மத்தியில பவுல் பிரச்சனையின் மூலமாக பலப்பட்டார். பிரச்சனையின் மூலமாக திருச்சபைக்கு, புதிய விசுவாசிகளுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை மற்ற மத பின்னணியத்திலிருந்து, யூதர்கள் அல்லாத பின்னணியத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசிகளுக்கு தெளிவான ஒரு போதனை கிடைத்தது. இது எவ்வளவு நல்ல காரியம் இல்லையா? பிரச்சனையை பெரிதாக்காதபடிக்கு பிரச்சனைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிரச்சனைகள் வரும்போது, டாக்ட்ரினல் டிஃபரன்ஸ் வரும்போது, கொள்கை சித்தாந்தங்கள் தவறான போதனைகள் வரும்போது, பவுலை போல நானும் நீங்களும் இதை இவ்விதமாக கையாளுகிறோமா என்பதை மிக மிக யோசித்து பார்க்க வேண்டியது முக்கியமானது. அப்ப நம்ம கேட்கலாம், பேதுரு சொன்னா அது வேத வாக்கா? பவுலும் பர்னபாவும் சொன்னா அது வேத வாக்கா? அதே போல யாக்கோபு சொல்லிட்டாரு, அது அதனால கடவுளுடைய வாக்குன்ற முடிவுக்கு வந்துடலாமா? அப்ப எங்களுடைய திருச்சபை போதகர் சொல்றதான சரி சொல்லி நம்ம யோசித்தோம்னா, ரெண்டு காரியங்களை இந்த முழு பகுதியில படித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஒன்று, வசனத்தின் அடிப்படையிலான தீர்வு. நல்லா ஞாபகம் வச்சுருங்க. பேதுரு பேசும் போதும், பவுலும் பர்னபாவும் பேசும் போதும், யாக்கோபு இயேசு கிறிஸ்துவுடன் உடன் பிறந்த சகோதரனாக இருந்த போதும் அவர்கள் எதன் அடிப்படையில தீர்மானிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். உபதேசங்கள் மத்தியில குழப்பங்கள் வரும்போது, தவறான கொள்கைகள், உபதேசங்கள் விசுவாசிகளை தாக்கும் போது எதுக்கு நேரா திரும்பணும் தெரியுமா? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, விசுவாசிகளுடைய ஐக்கியமாக சேர்ந்து தீர்மானிக்கிறார்களே தவிர குறிப்பிட்ட ஒரு மனிதன் காரியங்களை தீர்மானிக்கவில்லை. இன்னைக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லா தவறான போதனைகள் எங்க தெரியுமா உருவாகிறது? ஒரு ஃபெல்லோஷிப்ல இருந்து உருவாகிறது இல்ல. குறிப்பிட்ட ஒரு மனிதன் வசனத்தை எடுத்து தனக்கேற்ப திருப்பி போதிக்கும் போது தவறான போதனைகள் உருவாகிறது. ஆனால் அதற்கு பவுலும் பர்னபாவும் இங்கே இடம் கொடுக்கவில்லை. உறுதிப்பட்ட ஊழியர் சொல்லி சொல்லும் போது, பவுல் சின்சியரா ஊழியர் செஞ்சிட்டு இருந்த இடத்துல வந்து யூத விசுவாசிகள் அல்லது கள்ள சகோதரர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்கள் தவறான காரியங்களை போதிக்கிறார்கள். அதை கண்ட பவுலும் பர்னபாவும் தர்க்கம் பண்ணுகிறார்கள். பிரச்சனையை அப்படியே விடல, எருசலேமுக்கு கொண்டு செல்கிறார்கள். எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து ஆதி திருச்சபையாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விதமான முயற்சி எடுக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஆனா இதே அதிகாரம் 15வது அதிகாரத்துடைய பின்பகுதியை படிக்கும் போது நமக்கு ஒரு சவாலா இருக்கு. என்ன சவாலா இருக்கு? 15வது அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். பைபிள்ல நம்ம படிக்கும் போது அநேகர் கேள்விக்குறியாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதி. 15வது அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இதுவரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தின விசுவாசிகளை, திருச்சபைகளை போய் சந்திச்சு வரலாம், வாங்க வான்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறாரு? பர்னபாவை அழைக்கிறார். உடனே பர்னபாவும் சந்தோஷமா கிளம்பி போலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது என்ன நடக்குது அந்த சம்பவத்தை சுருக்கமானு சொல்லிட்டு அதை டீட்டெயில்டா படிக்கலாம். ஜான் எனப்பட்ட மார்க்குவை தங்களோடு கூட ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் சொல்லி யார் சொல்றா? பர்னபா சொல்றார். பவுல் சொல்றார் இல்லவே இல்ல, ஏற்கனவே அவரை கூட்டிட்டு போய் என்ன ஆச்சு, பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி சொல்றார். 38ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். பவுலோ, அவன் சம்பலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான்.
ஏற்கனவே ஒரு தடவை ஜான் மார்க்க கூட்டிட்டு போயிருக்கோம். ஆனா அவன் இடையில கலந்து போயிட்டான், காணாம போயிட்டான். ஊழியத்துல இடையில கலந்து போன ஒரு ஆளை முதல் மிஷனரி பயணத்துல கூட்டிட்டு போகும்போது நம்பத்தகாத ஒரு ஆளை திருப்பி கூட்டிட்டு போலுமான்னு சொல்லி பவுல் கேட்கிறார். பர்னபா கண்டிப்பா கூட்டிட்டு போலும்ன்ற. உடனே 2 பேருக்கு இடையே என்ன ஆகுது? பயங்கர பிரச்சனை ஆகுது. 39வது வசனம், 40வது வசனம், 41வது வசனம் வாசிங்க சிஸ்டர். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் ஊண்டினபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சிப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இந்த வசனங்களை படிக்கும் போது ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பகுதியை பத்தி வாரன் வியாஸ்பி டீடைல்டா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் மத்தியில வந்த பிரச்சனையை தீர்த்து அவர்கள் மத்தியில ஒற்றுமையை உருவாக்கினார்கள் பவுலும் பர்னபாவும். ஆனா அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. ஆதி திருச்சபையிலே ஐக்கியத்திலே முரண்பாடுகளை தீர்த்து வைத்த அதே பவுல், அதே பர்னபா, அவர்களுக்கு இடையில முரண்பாடு வரும்போது அவர்களாலே தீர்க்க முடியவில்லை. இது ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா? இன்னைக்கு அனைவரத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தானே, பவுலுடைய உள்ளத்தை அதிகமாக பாதித்த காரியம் தான் கூட உள்ள சகோதரனாகிய பர்னபா தன்னை புரிந்து கொள்ளவில்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரியாமை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு கூட அநேகத்துல நமக்கு வேதனையா இருக்குல்ல. என் கூடயே இருந்து என்னோடே சாப்பிட்டு என்னோடே ஊழியம் செய்து என்னோடே சகோதரனாக பழகின இவர் அல்லது சகோதரியாக பழகின இவர்கள் என்ன புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே, இவ்வளவு நாள் பழகிய என்ன புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. இந்த இடத்துல அப்படிதான் நடக்குது. 2 பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை. விளைவு என்னன்னா பயங்கர கோபம் வருது, 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய பரிசுத்த ஆவியானவர் லூக்கா மூலமாக ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதி வச்சிருக்காரு? நமக்கு கேள்வி எழும்பலாம். ஏன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு? வேதவசனம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் மாம்ச பலவீனம் உண்டு என்பதை கற்றுக் கொடுக்கிறது ஒன்று. 2வது, இந்த பகுதி மூலமாக இவ்விதமான உபத்திரவங்கள், இவ்விதமான பிரச்சனைகள் இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாமே ஏஞ்சல்ஸ் மாதிரி செயின்ட்ஸா இருந்தாங்க, எந்த தப்புமே பண்ணல, அவங்க மத்தியில எந்த உறவு பிரச்சனையும் வரலன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்ல, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே மலிந்து கிடக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றைக்கு திருச்சபையிலே இருந்துச்சு. இதை மறந்துட வேண்டாம். அப்போ இதை எதுக்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார்? இந்த சூழ்நிலை மத்தியில் பவுல் எவ்விதமாக செயல்பட்டார், இந்த சூழ்நிலை மத்தியில் பர்னபா எவ்விதமாக செயல்பட்டார், இது பவுலை பலப்படுத்தியதா பவுலை பலவீனப்படுத்தியதா என்பதை குறித்து நம்ம டீட்டெயிலா என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த இடத்துல ஏன் இவ்விதமான பிரச்சனை வருது? நான் போன தடவை சொன்ன மாதிரியே புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசியாகிய பவுலை ஐக்கியத்துல அறிமுகப்படுத்தினது யாரு? பர்னபா. அப்போ பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஐக்கியத்துல யார் இருக்கா? பர்னபா இருக்கா. பொதுவாகவே மாணவ ஊழியத்துல பல ஆண்டுகள் நான் ஈடுபட்டு வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய அநேக சகோதர சகோதரிகள் அந்த ஐக்கியத்துல உள்ளவங்க. அப்போ புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவியை கொண்டு வந்து ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு பிரேயர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது ஒரு சீனியர் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ இருக்கும். அவ்விதமாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் யாரு? இந்த பர்னபா. அது மாத்திரமல்ல, பவுலோடு சேர்ந்து கர்த்தருடைய பணியை செய்தவர் இந்த பர்னபா. நாள் ஆக என்ன ஆகுது? பர்னபாவை விட கர்த்தர் பவுலை அதிக வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதை பார்த்து பொறாமப்படாதபடிக்கு சந்தோஷமாக அவரோடு ஊழியம் செய்து கொண்டு வந்த பர்னபா இந்த இடத்துலயும் பவுலை பத்தி இவரு யாரு பார்க்லே எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, ஹீஸ் அட்வென்ச்சரர்னு சொல்லி சொல்றாரு. புதிய இடங்களுக்கு சென்று கடினமான காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற பர்சனாலிட்டி உள்ளவர் யாரு? இந்த பவுல். ஆகவே என்ன சொல்றாரு, சும்மா இங்கேயே உட்கார்ந்துட்டு இல்லாதபடிக்கு ஏற்கனவே சந்தித்த விசுவாசிகளை, திருச்சபைகளை சந்திக்கலாம், கிளம்பி போலான்னு சொல்லி சொல்றாரு.
உடனே அதற்கும் ஒத்துழைத்தவர் யார்? இந்த பர்னபா. ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் இவர்கள் மத்தியில் பிரச்சனை வருகிறது? எனக்கு நமக்குள்ளேயே கேள்வி எழும்புதில்ல. நானும் விசுவாசி, அவர்களும் விசுவாசி. நானும் பல ஆண்டுகள் இந்த ஊழியத்துல ஈடுபடுகிறேன், அவர்களும் பல ஆண்டுகள் ஊழியத்துல ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த உறவு பிரச்சனை வருகிறது? இட் இஸ் பெயின்ஃபுல் அண்ட் இட் இஸ் டிஸ்டர்பிங். அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறது, அது நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. ஒருவேளை இந்த பகுதியை வாசிக்கும் போது நமக்கு அப்படித்தானே வருது. அப்போ பவுலுடைய மனதை பாதித்த ஒரு காரியம், சகோதரனாகிய பர்னபா பவுலை சரியாக புரிந்து கொள்ளாது. ஆகவே இதே மாதிரி பிரச்சனை பவுலுக்கும் உண்டு என்பதை உணர்த்தும்படியாக எழுதப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன? 3 காரியங்களும் முக்கியமா பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஒன்று, வித்தியாசமான ஆழ்தத்துவம் உடையவர்கள் 2 பேரும். வித்தியாசமான ஆழ்தத்துவம், டிஃபரண்ட் பர்சனாலிட்டிஸ். ஆழ்தத்துவம் சொல்லும் போது ஒரு ஆளுடைய உருவம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சிருக்கு. பர்சனாலிட்டின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய உணர்வு பூர்வமான தன்மைகள், அவர்களுடைய அறிவு, அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் பர்சனாலிட்டி. அப்பியரன்ஸ் கிடையாது. இவர் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி, வாட்டசாட்டமா இருக்காரு, 7 அடி இருக்காருன்றது கிடையாது. சரி, இந்த இடத்துல ஆழ்தத்துவம் எந்த விதத்துல வித்தியாசமானதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, டிம் லகாய் எனப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் மக்களுடைய வித்தியாசமான ஆழ்தத்துவங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துடைய பெயர் ஸ்பிரிட் கண்ட்ரோல்ட் டெம்பரமெண்ட் பை டிம் லகாய். மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் விற்கப்பட்ட, மில்லியன்ஸ்க்கும் 1 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்கள் அது விற்கப்பட்டிருக்கு. உலகளாவிய ஃபேமஸான ஒரு புக். இந்த புக்ல என்ன ஸ்பெஷாலிட்டி, அவர் என்ன எழுதுறாருன்னா, மனிதர்களை 4 விதமான ஆழ்தத்துவம் உடையவராக பிரிக்கிறார். எவ்விதமாக பிரிக்கிறார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நானும் நீங்களும் பிறக்கும் போதே ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஆழ்தத்துவம் உடையவர்களாக பிறக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, ஒரு குழந்தை பிறக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும் போது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது யார்ட்டையுமே பேசாது, யாரும் கையை தூக்கி வாமான்னு சொன்னா அங்க போகாது, யாரை பார்த்தாலும் பயப்படும். அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து வரும்போது தயக்கத்தோட இருக்கும், ரொம்ப பேசவே செய்யாது. ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து காரியங்களெல்லாம் செய்யும். ஆனா புது ஆட்களை பார்த்தா பயப்படும். ஸ்டேஜ்ல ஏறினா கைகாலெல்லாம் நடுங்கும். இன்ட்ரோவர்ட் நம்ம சொல்றோம்ல, இப்படிப்பட்ட பீப்புளை டிம் லகாய் என்ன சொல்றாருன்னா, மெலங்கலிக் டெம்பரமெண்ட் சொல்லி சொல்றாரு. மிகவும் அமைதியான, தயக்கமுள்ள, கூச்ச சுபாவமுடைய ஒரு ஆழ்தத்துவம் உடையவர். பைபிள்ல மோசே அப்படிப்பட்ட தன்மையுடையவர் அவர் எழுதுறார். இதற்கு காரணம், பிறக்கும் போதே அப்படி பிறக்கலாம், நம்ம குடும்பத்துல வளரக்கூடிய சூழ்நிலைகளும் நம்ம எவ்விதமாக உருவாக்கி இருக்கலாம். இது மிகவும் அமைதியான, பேசாத இன்ட்ரோவர்ட்ஸ் மெலங்கலின்னு சொல்லி சொல்றார். இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஆழ்தத்துவம் என்னன்னா, எப்பவுமே பப்ளிங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு வாயை திறந்தா மூடவே செய்யாத ஒரு ஆழ்தத்துவம் உடையவர்கள் இந்த பர்சனாலிட்டி. பைபிள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ஆழ்தத்துவம் உடையவர். பேதுரு சீஷர்கள்ல எந்த கேள்வி கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லிடுவார். பயங்கரமா சிரிச்சிருவார், திடீர்னு அழுதுருவாரு. பயங்கர எமோஷனல் பர்சனாலிட்டி. ஒருவேளை அது சாங்குயின் பர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்றாரு அவர். இன்னும் 3வது ஒரு பர்சனாலிட்டி அவர் சொல்லும் போது டிம் லகாய் என்ன சொல்றாருன்னா, காலரிக் பர்சனாலிட்டினா அடமன் பர்சனாலிட்டி. வரலாற்றிலே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தின தலைவர்கள், ஹிட்லர் மாதிரி, ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார்களானால் அந்த காரியத்தை மாற்றவே மாட்டார்கள். ஒருவேளை ராக்கி காலரிக்னு சொல்லி அவர் எழுதுறார். 4வது பிளக்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டி. ராக்கி காலரிக் யாரு? வேதாகமத்தில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். எதற்கும் அசையாத உறுதியான ஒரு ஊழியர் தலைப்பு கொடுத்திருக்கோம்ல, அவ்விதமான ஒரு மனிதன், அவ்விதமான ஆழ்தத்துவமுடைய மனிதன் இந்த பவுல். உருவம் அல்ல, உருவம் தோற்றம் மிகவும் சாதாரணமாக இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே தன்னுடைய நிருபங்கள்ல பேதுரு எழுதியிருக்கார். ஆனால் அவருடைய தன்மை அப்படிப்பட்ட அசையாத ஒரு தன்மை. கடைசியாக பிளக்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டி. ஒருவேளை மற்றவர்கள் உந்தி தள்ளும் போது காரியங்களை செய்யக்கூடிய தன்மை உடையவர். ஆபிரகாம் மாதிரி பிளக்மேட்டிக் பர்சனாலிட்டி. ஓகே, இந்த 4 விதமான ஆழ்தத்துவத்தை பத்தி எழுதுறாரு.
இந்த ஆள் தத்துவம் உடையவர்களாக அவர்கள் இந்த உலகத்துல பிறந்தது அவர்கள் செய்த தவறா? இல்லையே, இல்ல. கடவுள் அவர்களை வித்தியாசமா படைச்சிருக்காரு. இந்த இடத்துல இது எதுக்காக நான் சொல்றேன்னா, பவுலும் பர்னபாவும் வெவ்வேறு ஆள் தத்துவம் உடைய மனிதர்கள். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இதை சரியா புரிந்து கொள்ளாதாலேயே நமக்கு ஐக்கியத்துல பிரச்சனை வருது. இந்த நபர், இந்த விசுவாசி பேசவே மாட்டாங்க, நான் என்ன பேசினாலும் பேச மாட்டாங்க. ஒருவேளை என் மேல கோபமா இருக்காங்க போல, அல்லது பயங்கர பெருமையா இருக்காங்க போல, அப்படி யோசித்துறோம்ல அநேக நேரங்கள்ல. ஒருவேளை என்னுடைய குடும்பத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும், என்னுடைய மனைவி எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட், பேச மாட்டாங்க. ஆனா நான் அதிகமா பேசக்கூடிய ஒரு ஆள். ஆகவே பேசக்கூடியவர்களுக்கு என்ன பிடிக்கும், பேசாதவர்களுக்கு அவர்களை பிடிக்கும். ஆள் தத்துவம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டி கடவுள் அவ்விதமாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் வெவ்வேறு ஆள் தத்துவம் உடைய மனிதர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் யாருன்னா காலரிக் பர்சனாலிட்டி. ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார் என்றால் கர்த்தருக்காக எதையும் செய்வதற்கு தயங்காதவர். பவுல் சந்திக்கப்படாத சவுல் நம்ம படிக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நம்ம பவுல் 1வது 2வது 3வது 4வது வாரங்கள் எல்லாம் படிக்கும் போது எவ்விதமாக சீறி பாய்ந்து கிறிஸ்தவத்தை உலகத்திலிருந்து வேறறுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு துடித்து கொண்டிருந்த பவுல், அதே பவுல் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்கென்று அதே தன்மையை பயன்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். இது யாரு? பவுல். பவுல் என்ன சொல்றாரு, கிளம்பி எல்லா இடத்தையும் சந்திக்க போலான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே நேரத்துல பர்னபாவுடைய பர்சனாலிட்டி எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். பர்னபா எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி? அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:36. சீப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராரே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனும் ஆகிய யோசே என்பவன். பர்னபாக்கு இன்னொரு பேர் என்ன? யோசே. பர்னபாவுக்கு ஆதி திருச்சபையில இருந்த விசுவாசிகள் என்ன பெயர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஆறுதலின் மகன் எனப்பட்ட பர்னபா. அப்போ பர்னபா பேசினாரே மக்களுக்கு என்ன செய்யும்? பயங்கர என்கரேஜ்மெண்டா இருக்கும். ஆனா இந்த பர்னபா கோவப்படவே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்லையே. நம்ம போன வாரம் படிச்ச அந்த செய்தியை நீங்க ரெக்கார்டிங் போட்டு கேட்டீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல கள்ள போதகர்கள் வந்து பேசும்போது பர்னபாவும் தர்க்கம் பண்ணுகிறார், பர்னபாவும் கோவப்படுகிறார். இந்த இடத்துல பர்னபா கோபப்பட்டாரான்னு நீங்க பாத்தீங்கன்னா பர்னபாவும் என்ன செய்யறாரு? கோபப்படுறாரு. ஒருவேளை இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் வேறு வேறு ஆள் தத்துவம் உடையவர்கள். பர்னபா கோவப்பட்டாரா? கோவப்பட்டார். ஆனால் பர்னபா பொதுவாகவே எல்லா மக்களையும் அணைத்து செல்ல வேண்டும் என்று தன்மை உடையவர் பர்னபா. இது மட்டும்தான் இவங்க பிரச்சனையா? இல்ல, ரெண்டு வேறு வேறு ஆள் தத்துவம் உடைய மனிதர்கள். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பகுதியை படிக்கிறதுடைய நோக்கம் பவுல் செய்தது தவறா பர்னபா செய்தது தவறா என்ற முடிவுக்கு வருவதற்காக இல்லை. இந்த பகுதியை பற்றி வேத பண்டிதர்கள் எழுதும் போது, அது வாரன் வியாஸ்பியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வில்லியம் பார்க்லேவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற வேத ஆராய்ச்சி வேதாகமங்கள்ல படிச்சு பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேர்ட்டையும் குறை இருக்கு, ரெண்டு பேரிடத்திலையும் நிறைய இருக்கு. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் குறை உள்ளவர்கள், மனிதர்கள் பலவீனமானவர்கள், மனிதர்கள் பூரணமானவர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட குறைவுள்ள மனிதர்களை தான் கர்த்தர் எடுத்து என்ன செய்யறார்? பயன்படுத்துகிறார். நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னிடத்திலே உள்ள குறைவுகள், மற்றவரிடத்திலே உள்ள குறைவுகள் அநேக நேரங்கள்ல என்னை புண்படுத்திவிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னுடைய ஆள் தத்துவம் வேறு தன்மை உடையது. என்னுடைய சகோதரன் அல்லது என்னுடைய சகோதரி, ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரியுடைய ஆள் தத்துவம் வேறு விதமானது. நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவோம்? அவங்க பேசுறதால ஹர்ட் ஆயிரும். நான் ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன், அவர் டப்புன்னு அடிச்ச மாதிரி வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாரு, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு நம்ம சொல்றோம்ல. காரணம், அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசணும்ன்றது அவங்க எய்ம் கிடையாது. அவர்கள் பேசுகிற விதமே அவ்விதமாக தான் இருக்கும். அதனால இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இரண்டு பேரும் வெவ்வேறு ஆள் தத்துவம் உடையவர்கள், முதலாவது. இரண்டாவது, வித்தியாசமான அக்கறை, வித்தியாசமான ஆள் தத்துவம், டிஃபரண்ட் பர்சனாலிட்டி. இரண்டாவது, வித்தியாசமான அக்கறை, டிஃபரண்ட் கன்சர்ன். இரண்டு பேருக்கும் ஊழியத்தின் மீது அக்கறை இருந்ததா? அக்கறை இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம்
13ஆம் வசனம் வாசிங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். என்ன நடக்குது? முதல் மிஷனரி பயணத்துல பவுல் இந்த ஜான் மார்க்கு எனப்பட்ட ஒரு சகோதரனை தன்னோடு ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். அழைத்து கொண்டு செல்லும் போது என்ன நடக்குது? ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஊழியத்துல எவ்விதமாக பயன்படுவார் என்பதை செக் பண்றதுக்காக கூட உள்ள ஒரு சகோதரனுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. ஆனா அவர் என்ன பிரச்சனையை பார்த்தாரோன்னு சொல்லி தெரியல, இடையில கலந்து போயிட்டார், திரும்பி போயிட்டார். அப்போ பவுல் சொல்லக்கூடிய லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்னன்னா, பர்னபா கிட்ட ஏற்கனவே ஒரு தடவை அவனை கூட்டிட்டு போனோம், ஆனா கூட்டிட்டு போன அவன் ஊழியத்துல இடையில போயிட்டான். இடையில போகக்கூடிய ஒரு நபரை நம்பி ஊழியத்துல கூட்டிட்டு போக முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வின்னு சொல்லி யார் சொல்றா? பவுல் சொல்றார். அப்போ பவுலுக்கு ஜான் மார்க்குவின் மீது அக்கறை இல்லையான்னு நம்ம கேட்கலாம். பர்னபாவுக்கு மட்டும்தான் அக்கறை இருந்துச்சு, பவுலுக்கு அக்கறை இல்லையான்னு நம்ம கேட்கலாம். அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்? பவுலுக்கு ஊழியத்தின் தரம் மிக மிக முக்கியமானதாக காணப்பட்டது. ஊழியர்களின் தரம் மிக மிக முக்கியமானதாக காணப்பட்டது. ஒருவேளை ஜான் மார்க்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாதபடியினால இந்த முறையும் வாய்ப்பு கொடுத்தா அதே தவறை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த முறை அவரை கூட்டிக் கொண்டு செல்லாவிட்டால் அது அவருக்கு ஒரு பாடமாக அமையும் என்ற கான்செப்ட்ல தான் அவர் என்ன செஞ்சிருக்கணும், இதை சொல்லியிருக்கணும். ஆனா அவருடைய மோட்டிவ்ல ஜான் மார்க்கை வெறுக்க வேண்டும் அல்லது ஊழியத்தில் இருந்து முழுவதுமாக ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கவில்லை. அவருக்கும் அக்கறை இருந்துச்சு. ஆனால் பர்னபா ஜான் மார்க்குவின் மீது காட்டின அக்கறைக்கும் பவுல் காட்டின அக்கறைக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. சரி, பர்னபா எவ்விதமாக காட்டினார்? பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கொலோசையர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனம். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். ஜான் மார்க்குவை பற்றி கொலோசி திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? அவன் யார்? பர்னபாவுடைய உறவினன், த கசின் ஆஃப் பர்னபாஸ். பர்னபாவுடைய கசின், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அத்தை பையன் அல்லது மாமா பையனா இருக்கலாம், சகோதரனா வர வேண்டியது, கசின். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய சொந்தக்காரர் மீது அக்கறை உள்ளவராக பர்னபா என்ன செய்யறார்? காணப்படுறார். என்னுடைய அண்ணன் மகனை அல்லது என்னுடைய அண்ணன் மகன் இல்ல, என்னுடைய பெரியப்பா மகனை, என்னுடைய சித்தப்பா மகன் அல்லது என்னுடைய உறவினன், அவனை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற அக்கறையும் கண்டிப்பாக பர்னபாவோடு இருந்திருக்க வேண்டும். இல்லாதபடிக்கு அவ்விதமாக அவர் சொல்லியிருக்க முடியாது. அப்போ பவுல் ஊழியத்தின் மீது அக்கறையுடையவராக காணப்பட்டார். பர்னபா ஊழியர்கள் மீது அக்கறையுடையவராக காணப்பட்டார். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஊழியம் முக்கியமா, ஊழியர் முக்கியமா? இரண்டுமே முக்கியம், மறந்துடாதுங்க, ரெண்டுமே முக்கியம். ஊழியத்தின் தரம் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஊழியத்துல தரம் இல்லாத ஊழியர்கள் போவார்களானால் தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படும். நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஊழியக்காரன் முக்கியம் இல்லையா? ஊழியக்காரனும் முக்கியமானவன். ஊழியக்காரனையும் நம்ம நேசிக்க வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரர் மீதும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இரண்டு பேருக்கும் அக்கறை இருந்தது, அக்கறை வேறு வேறு விதத்திலே இருந்தது. ஒருவேளை இதை குறித்து, இந்த பகுதியை குறித்து வாரன் வியாஸ்பி விதமாக எழுதுகிறார். பவுல் ஒருவேளை மக்களை பார்த்து கேள்வி கேட்டிருந்தா இவ்விதமாக கேள்வி கேட்டிருப்பார். என்ன கேட்டிருப்பார்? வாட் கேன் தே டூ ஃபார் காட்ஸ் ஒர்க்? அவர்கள் தேவனுடைய பணிக்கென்று என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்டிருப்பார். யாரை பார்த்து? மிஷனரிகளை பார்த்து, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை பத்தி கேட்டிருப்பார். இதே நேரத்துல பர்னபா ஊழியக்காரர்களை அல்லது ஆண்டவருடைய பணியாளர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருப்பார்னா, வாட் கேன் காட்ஸ் ஒர்க் டூ ஃபார் தம்? தேவன் அவர்களுக்கென்று என்ன செய்ய முடியும்? அவர்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய முடியும்? தேவன் அவர்களுக்கென்று என்ன செய்ய முடியும் என்பதை கேட்டிருப்போம். அப்போ
2 பேருக்கும் அக்கறை இருந்துச்சு. கர்த்தருடைய ஊழியத்துல அக்கறை இருந்துச்சு, கர்த்தருடைய ஊழியக்காரர் மேல அக்கறை இருந்துச்சு. ஆனால் அக்கறை வித்தியாசமானது. கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு ஆள் நம்ம செய்யக்கூடிய தவறை கண்டிப்பு பண்ணுகிறார் என்பதால் அவருக்கு அன்பு இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. மறந்துடாதுங்க. அல்லது நாம் செய்யக்கூடிய தவறை கண்டும் காணாமல் போகக்கூடிய மக்களை வச்சு அவர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட முடியாது. 2 விதமான மக்களும் தேவை. வித்தியாசமான ஆள் தத்துவம் உடையவர்கள் 2 பேரும். 2வது வித்தியாசமான கரிசனை உடையவர்கள். 3வது வித்தியாசமான அணுகுமுறை, டிஃபரண்ட் அப்ரோச். பவுலுடைய அணுகுமுறைக்கும் அதே நேரத்துல பர்னபாவுடைய அணுகுமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. பவுல் ஜான் மார்க்குவை கையாண்டதற்கும் அதே நேரத்துல பர்னபா கையாண்டதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன நடக்குது? பவுல் இந்த இடத்துல ஜான் மார்க் வேண்டான்னு சொல்றதால ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரே அடியா இவரை வெறுத்துட்டாரான்னு நம்ம கேட்டோம்னா அப்படி இல்ல. இதை நம்ம படிக்கும் போது நம்ம கவனமா படிச்சுக்கலாம். கொரிந்து திருச்சபைக்குள்ள என்ன பிரச்சனை இருந்துச்சு? பார்ஷியாலிட்டி இருந்துச்சு. பார்ஷியாலிட்டினா ஆட்களை பாகுபடுத்தி பிரிக்கக்கூடிய தன்மை இருந்தது. ஒரு கூட்ட விசுவாசிகள் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு கட்சி மனப்பான்மையோடு மற்றவர்களை தள்ளி விடுவது அது தவறு, அது மாம்சத்தின் செயல்பாடுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். ஒருவன் பவுலை சார்ந்தவன் என்றும், ஒருவன் அப்போல்லாவை சார்ந்தவன் என்றும், ஒருவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறான். பவுல் பிரிந்திருக்கிறாரா கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரான்னு சொல்லி பவுல் அந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். கதிரிஷ்டமான நேரம் வரும்போது அது படிப்போம். அவ்விதமான பிரிவுகளை பவுல் இங்க என்கரேஜ் பண்ணல. இங்க பவுலுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, கர்த்தருடைய ஊழியம் கர்த்தருடைய சரியான ஊழியக்காரர்களால் செய்யப்பட வேண்டும் என்ற அக்கறை இருந்தது. அதே நேரத்துல அந்த அணுகுமுறை வித்தியாசமா இருந்துச்சு. சரி, பவுல் இந்த ஜான் மார்க்குவை வெறுக்கவில்லை என்பதற்கு வசனங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்ட கொலோசியர் 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பவுல் ஜான் மார்க்குவை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் சொல்றார். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயு எழுதிய 2வது நிருபம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அதே பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒருவேளை ஜான் மார்க்குடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே பவுல் ஜான் மார்க்குவை பற்றி சொல்லும் போது அவன் ஊழியத்திலே எனக்கு பயனுள்ளவன். இந்த இடத்துல அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்ன அதே பவுல் அவனை அழைத்து கொண்டு வான்னு சொல்றாரு. அப்போ ஜட்ஜ் பண்ணி ஒரு ஆளை ஒன்னும் இல்லாம வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, அந்த மனிதனுக்கு வாய்ப்பு கொடுப்பது. பவுலுடைய அப்ரோச் அவ்விதமாக தான் இருக்கு. பிலமோனுக்கு எழுதிய நிருபம் 23, 24வது வசனங்களை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தோமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? யாரையும் சேர்க்கிறாரு? அந்த இடத்துல ஜான் மார்க்குவையும் பற்றி சொல்றாரு. அவர்களும் என்னோடு சேர்ந்து உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார். என்னுடைய உடன் ஊழியனாகிய ஜான் மார்க்குன்னு சொல்லுகிறார். அப்ப பவுலுடைய உள்ளத்துல கசப்போ வெறுப்போ இந்த ஒரு மனிதனை ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணமோ அவருக்குள்ள இல்லை. அப்போ பர்னபாவும் ஜான் மார்க்குவை நேசித்தார், பவுலும் நேசித்தார். ஆனால் அவர்களுடைய ஆள் தத்துவம் வித்தியாசமானது, அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமானது, அவர்களுடைய அக்கறை வித்தியாசமானது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பல்வேறு ஐக்கியங்கள்ல பங்கு பெறக்கூடிய நாம் மற்றவர்கள் மூலமாக புண்படுவதற்கு காரணம் வித்தியாசமான ஆள் தத்துவம் என்பதை மறந்து விடுகிறோமா? வித்தியாசமான அணுகுமுறையை புரிந்து கொள்கிறோமா? வித்தியாசமான விதத்துல மக்கள் அக்கறையை வெளிப்படுத்தும் போது அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்றோமான்னு யோசித்து பார்ப்போம். என்ன நடக்குது? இதை குறித்து இவங்க சொல்லும் போது அந்த ஒரிஜினல் கிரேக்க வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? பர்னபா அழுத்தி சொல்லுகிறார், மறுபடி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கண்டிப்பாக ஜான் மார்க்குவை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்றாரு அழைச்சிட்டு போக வேண்டாம். பவுல் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? முதல் மிஷனரி பயணத்துல விட்டுட்டு போயிட்டான். ஆனா
பர்னபா என்ன சொல்றாரு? கண்டிப்பா கூட்டிட்டு போறது. விளைவு என்ன தெரியுமா? ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர கடும் கோபம் மூண்டபடியினாலே, கடும் கோபம் மூண்டபடியினாலே. அதுல ஒரிஜினல் கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா பரோக்சிசம். என்ன அர்த்தம்? கன்டென்ஷன். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர சண்டை வந்துருச்சு. இது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் இல்லையா? பர்னபாவுடைய உள்ளத்தையும் கண்டிப்பா பாதிச்சிருக்கும். என்ன நடக்குது? அதனுடைய விளைவு 15வது அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். புரியாமையின் விளைவு, சகோதரருடைய புரியாமை, சகோதரருடைய அறியாமையை குறித்து நம்ம படிச்சிருக்கோம். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய விளைவு என்ன தெரியுமா? கடும் கோபம் உண்டது. மாம்சத்தின் செயல்கள் வெளிப்படுது இல்லையா? அநேக நேரங்கள்ல மாம்சத்தின் தன்மைகள் வெளிப்படும் போது நம்ம மற்றவங்களை என்ன செஞ்சிடறோம்? எளிதாக புண்படுத்துகிறோம். பயங்கர சண்டை போடுறாங்க. இரண்டாவது, அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். முதல்ல பிரிஞ்சு போனது யாரு? நீங்க அந்த பகுதி அப்படியே படிச்சு பாருங்க. முதல்ல பிரிந்து போனது யார் தெரியுமா? பர்னபா. ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்ட பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனார். ஏன் சீப்புரு தீவுக்கு போனார்? அவருடைய சொந்த ஊருக்கு அவர் கிளம்பி போயிட்டார். சண்டையை போட்டுட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் பவுல் கொஞ்சம் உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமே? ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கேட்கறதுக்கு பர்னபா ரெடியா இல்ல. அவர் கிளம்பி போயிட்டார். ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ல நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா இந்த தலைவர்களாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் என்ன ஆலோசனை கொடுத்திருப்போம்? கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் என்ன செய்யுங்க, கேளுங்கன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லியிருப்போம். ஆனா இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்போ இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? மனிதர்கள் குறைவுள்ளவர்கள், மனிதர்கள் பலவீனமானவர்கள், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து அவர்களுடைய பலவீனங்கள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு மனிதன் பூரணமான பின்புதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். பூரணமான ஒரு மனிதனை பயன்படுத்தி தான் கர்த்தர் தன்னுடைய பணியை செய்ய முடியும்னா செய்ய முடியாது. ஆண்டவர் குறைவுள்ள, பலவீனம் உள்ள, பல்வேறு இடங்கள்ல சறுக்கக்கூடிய தன்மை உடைய நம்மையும் தேவன் பயன்படுத்துகிறார். கேட்டீங்க அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, கர்த்தருடைய ஊழியத்துல நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி குறைகளையே சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டிய பகுதிகளில் மனம் திரும்ப வேண்டும். மற்றபடி இருக்கிற வண்ணமாக அவருடைய கரத்துக்குள்ளே கொடுக்கும் போது அவர் பயன்படுத்த முடியும். இரண்டாவது, இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் அக்ரி டு டிஸ்அக்ரி. அதாவது ஒரு சில காரியங்களை நாம் சம்மதிக்கலாம், சம்மதிக்காமல் இருப்பதற்கு. வித்தியாசமான ஆள் தத்துவமுடைய மக்கள் கூடி வரும்போது ஊழியத்தின் நன்மைக்காக எது சரியாக இருக்குமோ அதை நாம் தீர்மானிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சரி, இப்படி நடக்குது. இதன் மத்தியில இதன் விளைவாக பவுல் பலப்பட்டாரா அல்லது பவுல் ஊழியத்தை விட்டு வெளியே போயிட்டாரா? வேதவசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? கர்த்தர் இந்த இவர்களுடைய ரெண்டு பேருடைய வாக்குவாதத்தின் மத்தியில, இந்த ரெண்டு பேருடைய சண்டையின் மத்தியில, இந்த ரெண்டு பேருடைய கடும் கோபத்தின் மத்தியில அவர் ஓவர் ரூல் பண்ணி என்ன தெரியுமா செய்கிறார்? பவுலுக்கு வேற ஒரு கம்பெனி என்ன கொடுக்கிறார்? யார கொடுக்கிறாரு? சீலாவை கொடுக்கிறார். 40ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு. ஏன் சீலாவை தெரிந்து கொள்கிறார்? சீலா பற்றி நிறைய வசனங்கள் இருக்கு, வாசிக்க வேண்டாம். 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திருச்சபையிலே முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய சீலா. 15வது அதிகாரம் 32ஆம் வசனத்துல அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல அன்றைக்கு ஆதி எருசலேம் திருச்சபையில தீர்மானித்த காரியங்களை எழுதி கொடுத்து திருச்சபைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு அந்த பொறுப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன். சீலான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சீலான்றது சால் என்ற கிரேக்க வார்த்தையுடைய வேர்ஷன் தான் சீலா என்பது. இந்த சீலா பவுல் எழுதின தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த நிருபங்களுடைய கோ ஆத்தர்.
அவரும் சேர்ந்து பவுலோடு எழுதுகிறார். ஒண்ணு. இரண்டாவது, பேதுரு எழுதிய முதலாவது நிருபத்துடைய செக்ரட்டரி அவர். அதே போல பவுல் ரோம பிரஜை, ரோமன் சிட்டிசன் மாதிரி இந்த சீலாவும் ரோமன் சிட்டிசனா இருக்கு. அப்போ இந்த இவர்களுடைய குறைவுகள் மத்தியில கர்த்தர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார். பவுல் மூலமாக தேவன் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஊழியத்திற்கு கம்பெனியனாக யாரை கொடுக்கிறாருன்னா சீலாவை கொடுக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, இதற்கு அடுத்து 2 டீம் ஆஃப் மிஷன்ஸ் உருவாகுது. 2 குரூப் ஆஃப் பீப்புள், 2 குழுவாக கர்த்தருடைய பணி நடக்க ஆரம்பிக்கிறது. இதுல இரண்டாவது மிஷனரி பயணம் பவுல் மூலமாக சீலா மூலமாக நடைபெறுகிறது. ஆனா இந்த பிரச்சனையின் மூலமாக பவுலும் பர்னபாவும் ஒருவர் மீது ஒருவர் கசப்பையோ வெறுப்பையோ அல்லது ஜான் மார்க்கின் மீது கசப்பையோ வெறுப்பையோ வைத்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படவில்லை. இதன் நிமித்தமாக பவுலோ பர்னபாவோ ஜான் மார்க்கோ கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு அவர்கள் செல்லவில்லை. இன்னும் கர்த்தருடைய பணி தொடர்ந்து நடக்கிறது. இன்னும் அதனுடைய எல்லைகள் விரிவாகிறது. கர்த்தர் இவர்களை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். அப்போ இந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, வித்தியாசமான ஆழ்தத்துவமுடைய மனிதர்கள், வித்தியாசமான அக்கறையுடையவர்கள், வித்தியாசமான அணுகுமுறை உடையவர்கள். ஒருவேளை ஒருவர் சொல்வதை ஒருவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையா கேட்டிருந்தா இவ்விதமான ஒரு சம்பவம், வேதனைக்குரிய சம்பவம் இந்த வேதாகமத்துல இடம் பெற்றிருக்காது. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பவுல் இந்த சூழ்நிலையில எவ்விதமாக செயல்பட்டார். இந்த சூழ்நிலையில பர்னபா அவரை வேதனைப்படுத்தும் போது, பர்னபா அவரை புரிந்து கொள்ளாத போது, பர்னபாவை வெறுக்கவில்லை, ஜான் மார்க்குவையும் வெறுக்கவில்லை, ஆண்டவருடைய பணியை விட்டு செல்லவில்லை, தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை, தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மறுபடியும் அதே ஜான் மார்க்கு கர்த்தருக்கு பிரியமாக வாழும் போது அவரை அப்ரிஷியேட் பண்றாரு. சீலாவை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி 2வது மிஷனரி பயணத்தை தொடங்குகிறார். இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக என்ன பேசிட்டாங்க, இவ்விதமாக என்ன புரிந்து கொள்ளாம விட்டுட்டாங்க. என்னுடைய சொந்த சகோதரன், என்னுடைய கோவொர்க்கர், ஏன் கூட இத்தனை வருஷம் ஊழியத்துல ஈடுபட்டவங்க, ஆனா இவங்க புரிந்து கொள்ளவில்லையே என்று சோர்ந்து போய் இருக்கிறோமா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மனிதர்கள், குறை உள்ளவர்கள். ஆகவே நம்முடைய உடன் சகோதரர், உடன் சகோதரி நம்மை முழுவதுமாக புரிந்து கொள்வாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வேதனையானதுதான். ஆனா அந்த வேதனையையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து நாம் பலப்படுவதற்கு, தொடர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு விட்டுக் கொடுக்கும் போது அதிலேயும் கர்த்தர் ஓவர் ரூல் பண்ணி அவருடைய உன்னதமான திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆனா அதே நேரத்துல பவுலும் பர்னபாவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதனால கடுங்கோபம், பிரிவு, சாட்சி குறைந்தது. இந்த சம்பவம் இத்தனை ஆண்டுகள் குறித்து நம்ம படிக்கிறோம்ல, அவ்விதமான ஒரு சம்பவம் வராதபடிக்கு நம்மை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டியதும் மிக மிக முக்கியம். பிரச்சனைகள் வரும்போது, உராய்வுகள் வரும்போது பொறுமையாக உட்கார்ந்து பேசி காரியங்களை சரி செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கொஞ்சம் கண்ணை மூடி இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய புரியாமை, அறியாமை, உட்கார்ந்துருக்க நம்முடைய உள்ளத்துல யார் மேலையாவது கசப்போடு, வெறுப்போடு, மன்னிக்க முடியாத சிந்தையோடு, சோர்வோடு உட்கார்ந்துருக்கோமா? இப்படி பேசிட்டாங்க, இப்படி என்ன புரிஞ்சுக்கல, நான் ஊழியத்தின் நன்மைக்காக பகிர்ந்து கொண்ட காரியத்தை தப்பா மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க, தவறாக அதை வியாக்கியானப்படுத்திட்டாங்க, அதனால எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம், இந்த ஐக்கியமே வேண்டாம். இப்படிப்பட்ட குறைவுள்ள மனிதர்களோடு எப்படி கடவுளுடைய ஊழியத்தை செய்யறது? இந்த கேள்விகளோடு உட்கார்ந்துருப்போமானா பரிசுத்த ஆவியானவர் பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து, பர்னபாவுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு. திருச்சபையின் ஒருமைப்பாட்டிலே வந்த பிரச்சனையை தீர்த்த இருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பிரச்சனையை, தனி வாழ்க்கையிலே தனி நபர்கள் மத்தியில வந்த உறவு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரே, தனி நபர்களோடு உள்ள உறவிலேயும் சரி, ஐக்கியத்திலே உள்ள உறவுகளிலேயும் சரி, யாரையும் உபத்திரவப்படுத்தாதபடிக்கு, அப்படி உபத்திரவங்கள் வரும்போது அதையும் எடுத்து நான் உறுதிப்படுவதற்கு
உறுதிப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? நம்மிலே யாராவது ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசி இருப்பாரானா அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கத்தக்கதாக ஜெபித்து முடிக்கலாம். யாராவது ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே மட்டும் ஆண்டவரே நீர் பேசின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தலை சிறந்த ஊழியர்கள் கூட சுவாமி, தலை சிறந்த நண்பர்கள் கூட சுவாமி, பிரச்சனைகள் வரும்பொழுது சுவாமி, அதை ஆண்டவரே நாங்கள் உட்கார்ந்து பேசிக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மனிதர்கள் வித்தியாசமானவர்கள், எங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் வித்தியாசமானவர்கள் இருந்தாலும் அவர்களை நீர் நேசித்த வண்ணமாய் நாங்களும் நேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது சுவாமி, உம்முடைய சமூகத்துல உட்கார்ந்து சுவாமி ஆண்டவரை ஜெபித்து ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதபடி ஒருவரை ஒருவர் ஆண்டவரே நாங்கள் தேற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. பவுலுடைய வாழ்க்கையில இருந்தும் சுவாமி, அவருடைய நண்பர்கள் வாழ்க்கையில இருந்தும் சுவாமி நீர் கற்றுக் கொடுத்த ஆண்டவரை பெரிய பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ராஜபலனையும் பலப்படுத்தும் சுவாமி. இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவரே நீர் கொடுத்த வெளிச்சத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள்ல நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யாமல் இருக்காதபடி சுவாமி, இந்த பலவீனங்களை உங்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டு நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஆண்டவரை குற்றப்படுத்தும் பொழுது ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த தடவை சுவாமி யார் மேலாவது குறை சொல்லும் பொழுது சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே இந்த வசனங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை எல்லோரையும் கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ராஜபலனை இன்னும் பலப்படுத்தும் சுவாமி. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.